சரிங்களா? ஸோ இது வந்து ஆனால் மீடியா வாரம் நடத்துகிற மாதிரி இன்னைக்கு சுச்சுவேஷன். மீடியா தான் வாரம் நடத்திட்டு இருக்கு. பாகிஸ்தான் அழிக்கப்பட்டது, ராவல்பிண்டி அழிக்கப்பட்டது, கராச்சி அழிக்கப்பட்டது, துறைமுகம் நொறுக்கப்பட்டது, எல்லாத்தையும் நொறுக்கியாச்சு அப்படின்னு சொல்லி மீடியா வாரம் நடத்திட்டு இருக்கு. சில யூடியூபர்ஸ் வந்து பழைய முன்னாள் இராணுவ ஜெனரல்ன்றான், இராணுவத்தில் மேஜர்ன்றான், எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக ஒரு பதற்றத்தை, ஒரு போரை விரும்பக்கூடிய ஒரு சூழலை அங்கே கிரியேட் பண்ணிட்டு இல்லை இருக்காங்க. இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அவங்களே வந்து வெளிப்படையாக ஒரு கிரைட்டீரியா சொல்றாங்க. இதெல்லாம் வந்து மிஸ்இன்ஃபர்மேஷனா இருக்கு, நீங்கெல்லாம் வந்து இதை பண்ணாதீங்க, ஒரு விஷயத்த பரப்புறதுக்கு முன்னாடி இல்லை அதை பார்க்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்க, ஃபேக்ட் செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனை மிஸ்லீட் பண்றாங்க, மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சேனலை வந்து பிளாக் அவுட் பண்ணுவதற்கு பதிலாக வந்து ஏன் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணுன்ற கேள்வி இருக்குல்ல. இல்லை அதுதான் வந்து அது இந்த நார்த் இந்தியன் ஹிந்தி அண்டு இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாமே மேக்சிமம் அந்த சேனலை பார்த்தாலே வந்து ஏதோ பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு விட்டது என்ற நிலையை இவர்கள் கிரியேட் பண்றாங்க. இல்லை தமிழ்லையுமே வைக்கிறாங்களே, இப்போ கருவறுத்த பாகிஸ்தான், இந்த தமிழ்நாட்டில் சில சேனல்களும் அதை செய்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த டிஸ்கஷனில் இந்த டிஸ்கஷனில் தவறான தகவல்கள், அதாவது எம்இஏ கொடுக்காத தகவல்கள், இந்தியன் ஆர்மி கொடுக்காத தகவல்கள், இதெல்லாம் வந்து ஃபேக் நியூஸை, ஃபேக் வீடியோஸை, ஃபேக் ரிப்போர்ட்டிங்கை வந்து இந்த மீடியாக்கள் பண்ணுவது வந்து உண்மையிலேயே வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு விதமான ஒரு போர் மாங்கரிங்கை கிரியேட் பண்ணக்கூடிய, வார் மாங்கரிங்கை கிரியேட் பண்ணக்கூடிய சூழலை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. ஒரு வெறுப்பை விதைக்கக்கூடிய நிலைமையில் இங்கே இருக்குது. போர் வந்தால் அனைத்து இந்தியர்களும் ஒன்றாக இருப்பாங்க, அது இருக்கணும், ஒன்றாக தான் இருக்கணும். இந்தியாவிற்கும் இந்திய இராணுவத்திற்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஆனால் அதையே பயன்படுத்தி தவறான தகவல்களை கொடுக்கக்கூடியவர்கள் மீது என்ன ஆக்ஷன், வயர் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? தி வயர் என்ற பத்திரிக்கை என்ன நடந்தது என்பதை எழுதக்கூடிய பத்திரிகை மேலே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க, ஆக்ஷனை க்ளோஸ் பண்ணுறீங்க. மற்ற நார்த் இந்தியன் சேனல்ஸ் அத்தனையுமே வந்து இந்த வாரை பற்றி இவங்களா புது போர் நடத்திட்டு இருக்காங்க, மீடியா வாரம் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கலை? அப்போ வரக்கூடிய அத்தனையுமே மக்களுக்கு ஒரு பதற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழலை ஏன் ஏற்படுத்துகிறாங்க?